பாபாவிடம் நான் போகை எடுத்துக்கொண்டு வத்தனத்திற்கு சென்றேன். இன்று நான் பாபாவின் சமீபத்தில் சென்றதுமே பாபாவிடம் எந்த சகோதர சகோதரர்களின் விசேஷமாக அனைவருடைய நினைவுகளையும் வழங்கினேன். பாபா உலகத்தினுடைய கணக்குப்படி ஒரு காட்சியை இமர்ஜ் செய்தார். அது டைமண்ட் ஹாலா இருந்தது. பாபா கூறினார், குழந்தாய், இப்பொழுது உலகத்தில் விசேஷமாக உலகில் உள்ள அனைவரும் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கூட விசேஷமாக நாள் படி குறித்துதான் நடைபெறுகிறது. சில பேர் ரெகுலராகவும் போய் கங்கையில குளிக்கிறார்கள். ஆனால் பாபா குழந்தைகளுக்கு டைமண்ட் ஹாலை காட்சியில் காட்டி கூறினார், இந்த டைமண்ட் ஹால் கூட இது மிகப்பெரிய சாகரம், சமுத்திரமாகும் என்றார். இதுல பாபாவுடைய குழந்தைகள், அநேக குழந்தைகள் விதவிதமான இடங்களிலிருந்து இங்கே வருகிறார்கள். அவர்கள் ஞானக்கடல் பாபாவிடம் டைமண்ட் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள் அனைவரும் கடலில் மூழ்கி மூழ்கி எழுந்து அனுபவம் செய்கிறார்கள். பாபா மேலிருந்து உட்கார்ந்து இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகில் கூட கடல், கங்கை கடலில் மூழ்கி எழும் மகத்துவம் இருக்கிறது. சமயத்தின் அனுசாரமாக குறிப்பிட்ட நாட்களில் அதனுடைய தண்ணியினுடைய பிரவாகம் அதிகமாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இருப்பினும் ஞானக்கடல் பாபா யாரெல்லாம் குழந்தைகள் வருகின்றார்களோ அவர்களுக்குள் தன்னை நிரப்பிக் கொள்வதற்காக, தன்னை தானே சம்பன்னமாக்குவதற்காக வருகிறார்கள். உலகில் உள்ளவர்கள் ஒரு முறை இருமுறை குளிப்பதற்காக செல்கிறார்கள். ஆனால் இங்கே குழந்தைகள் நிச்சயம் தினசரி ஞான ஸ்நானம் செய்கிறார்கள். வருஷத்துல ஒரு முறை இருமுறை வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவங்க இடத்துல சென்டர்ல போய் ஞான ஸ்நானம் செய்கிறார்கள். பாபாவுடைய முரளியை கேட்கிறார்கள். யோகமும் செய்கிறார்கள். தபஸ்யாவும் செய்கிறார்கள். இதுதான் உண்மையான மகா கும்பம் என்று சொல்லலாம், கடல் என்றும் சொல்லலாம். இந்த கடலில் குழந்தைகள் நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கிறீர்கள். அதாவது பதித்தத்திலிருந்து பாவனம் ஆகிறீர்கள் என்று பாபா கூறினார். இந்த ஞானத்தினுடைய ஆழ்ந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள்தான் அறிவீர்கள். சமயத்திற்கு தக்கவாறு ஒப்பிட்டு நாம காட்ட முடியும். தண்ணீர் கடலையும் ஞானக்கடலையும் நாம குழந்தைகள் ஒப்பிட்டு சொல்ல முடியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையால் குழந்தைகளை பாபா பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பெல்லாம் டைமண்ட் ஹால்ல குழந்தைகள் நிறைய உற்சாகத்தோடு வருகிறார்களோ, பிறகு மெல்ல மெல்ல நிறைய கூட்டம் வர்றாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க இடத்துக்கு சென்று விடுகிறார்கள். பிறகு கடல் குறைந்து விடுகிறது.
ஆஹ் இவ்வாறு பாபா காட்சியை காட்டினார். பிறகு நான் பாபா முன்னாடி போகை வைத்தேன். பாபா மிக அன்போடு அந்த போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். பிறகு யாருடைய விசேஷ போகாக இருந்ததோ அவர்களுக்கும் கொடுத்தேன். பாபா அவர்களையும் இமர்ஜ் செய்தார். மிக அன்போடு அவர்களுக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்தார். சமயத்தின் அனுசாரமாக அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.